மசாலாக்கள் பேக் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னாக்கா உடனே ஆர்டர் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மறுபடியும் சீக்கிரமாக பண்ணிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு தற்சமயத்துக்கு வேணுமா இருந்துச்சுன்னா கையோட ஆர்டர் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம மசாலா ஓரளவுக்கு சீக்கிரமாக போகிறக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க அதோட ரேட்டு குறைவாகவும் தரம் தரமாகவும் இருக்குங்காட்டி போகுது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கவரில் போடுதாம்மா நீ பாப்பியம்மா பாரு நம்ம புது தராசு எப்படி இடம் போடுதுன்ட்டு சேர்றாங்க. இந்த 1/2 கிலோ வருதா எப்படி அளவுக்கா 1/2 கிலோ மசாலா எடுத்து போடுறதுக்குன்னு இப்படி ஒரு கரண்டி வாங்கணும். அதாவது அது தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி அது யூஸ் ஆகும்போது நல்லா இருக்குமா. நல்லா கடை பேர் சொல்லிடு. எந்த கடையில் வாங்கணும் சொல்லிடு. போய் வாங்கிக்கோங்க. நாங்கள் அப்படித்தான் கடை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் வேறு வாங்கிக்குவோம். சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டோம். தரமாட்டோம்னு வீம்பு பண்ணி பகைச்சிக்க மாட்டோம். அதனால் கரண்டி வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் கொடுத்து போட்டு வேறு கரண்டி வாங்கிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுக்கு 12 கவர் போடணும். 12 கவர் அப்படின்னாக்கா 6 கிலோ போட வேண்டியிருக்கு. 6 கிலோ போட வேண்டியிருக்கு. அப்புறம் 1.5 கிலோ இருக்குது. 7.5 கிலோ இன்னைக்கு நம்ம பேக் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்கினவங்கெல்லாம் திரும்ப வாங்கிட்டு நம்மளுக்கு நல்ல கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல போகுது. கம்மியாகிடுச்சு. நீ அடுத்த முறை அரைக்கிறக்குள்ளே யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னாக்க வாங்கிக்கோங்க.